அதிமுகவில் 3 முறை முதல்வராக இருந்த ஓ பன்னீர்செல்வம் திமுகவில் இணைந்திருப்பது குறித்து மக்கள் குரல் பகுதியில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்ப்போம். எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா அம்மா அவர்களும் நெடுங்காலமா அதிமுகங்கிற ஒரு பெரிய கோட்டையில 3 முறை முதலமைச்சரா இருந்த பன்னீர்செல்வம் அவர்கள் சடனா திமுகவுக்கு போயிருக்கீங்க சார். கொஞ்சமாவது உங்களுக்கு இது நியாயமா இருக்கா? புரியல. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுகல உங்களால என்ன பண்ண முடியல, இங்கேயே கேட்டு உங்களால எதுவுமே பண்ண முடியலன்னா திமுகல போய் நீங்க என்ன சார் பண்ணுவீங்க? ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுகவில் 3 முறை தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்தவர்கள். அந்த கட்சியில் பல்வேறு பொறுப்புகள் இருந்தார். அவரை கட்சியை விட்டு நீக்கிவிட்டார்கள். அவர் சுயமரியாதைக்கு சோதனை வந்தவுடன் திமுகவில் இணைந்திருக்கிறார். அவரை அரசியல் நிலைப்பாட்டை நிலைநிறுத்தவும் சுயமரியாதையை காப்பாற்றிக் கொள்ளவும் இந்த முடிவு எடுத்திருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தினி அவர் செயல்படுவார். இனி அவருக்கு எதிர்காலம் மிகவும் பிரகாசமாக இருக்கிறது. நம்பிக்கையின் பாத்திரமா அதிமுகவில் இருந்தாரு. அவர் கூட்டு பதவியை திருப்பி கொடுக்கும் போதும் பொறுப்பா கொடுக்கிறாரு. ஆனா அந்த கட்சி அவருக்கு அங்கீகாரம் கொடுக்கவில்லை. அவரை கட்சி விட்டு நீக்கி விட்டார்கள். இருந்த போதும் அவர் பல போராட்டங்களை நடத்தினார், சட்ட போராட்டங்களை நடத்தினார். அதுக்கு பிறகும் அங்கீகாரம் கிடைக்கவில்லை. ஆகையால் இப்போது இருக்கின்ற திமுகவில் இணைந்திருப்பது சரியான முடிவு. அவர் தனிச்சு கூட கட்சியில வேட்பாளராக நிர்ணயம் ஜெயிச்சிருந்தாருன்னா மக்கள் ரொம்ப வரவேற்றிருப்பாங்க. இப்ப பாத்தீங்கன்னா திமுக போய் சேர்ந்ததுதான் மக்களுக்கு எல்லாம் ஒரு அதிருப்தி தான். மக்கள் குரல் பகுதியில் திருத்தணி பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.